ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, மாங்காய் தித்திப் தான். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன். வீடியோவாக எடுத்தது கிடையாதுன்றதுனால நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸில் வேணும்னா ஷார்ட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரு வானல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் தித்திப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். தயிர் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய் கூட கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்தும், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து நான் 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் மாங்காய். அது வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 மாங்காய் வந்து எடுத்துருக்கேன், பெரிய சைஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு மாங்காயில் கூட நீங்கள் கொஞ்சமாகவே செய்யலாம். யார் வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியான ரெசிபி தான். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கலர் வந்து வெல்லம் கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வரும் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறப்போ. நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் வெல்லம் வந்து போடுறதுனால தித்திப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து கொடுக்கும். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருந்தேன், பாகு வெல்லம் சேர்த்துருந்தேன். நல்லா இந்த மாங்காய் வந்து கொலைய வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்ப்பாங்க. இது ஒரு ஜாம் மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பல்லில் கடிப்படுற மாதிரி கேட்பாங்க. கொலன்னு வேண்டாம், நீ செய்கிற ஸ்டைல்லே செய் எங்கள் அண்ணன் சொல்லுவான். அதனால் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க மாங்காய் தித்திப்பு. நீங்கள் இன்னும் இதை வந்து நல்லா கொலைய ஜாம் மாதிரி வேக விட்டு வந்து தித்திப்பாகவும் சாப்பிட்லாம். எனக்கு வந்து தித்திப்பு கரெக்டாக இருந்துச்சு. இது சில பேர் சாப்பிட்டுட்டு புளிப்பாக இருக்கு லைட்டாக அப்படி சொன்னாங்க. எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இது கூட வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். வீட்டில் நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்பாங்கள்ல, அதை சேர்த்துட்டு நல்லா இலகி வந்துடும் தண்ணியாக. அது நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. நம்ம இதை பார்க்குறப்போ ஊறுகாய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாம் மாதிரி இருக்கும்.